எடப்பாடி பழனிசாமி என்ன விவசாயம் பார்த்துட்டு இருந்த மனுஷன், இவர்கிட்ட என்னங்க நீங்க போய் தெரிய போகுது, ஒரு ஆளுமை இல்லை. ஒருத்தர் காலையில் 11 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு. சங்க நிர்வாகிகள், விவசாயிகள், தொழிலாளிகள், பெண்கள், சுய உதவி குழுக்கள் அப்படின்னு நிறைய பேர், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும் சந்திக்கிறாரு. 1 மணிக்கு முடிக்கிறாரு, மதிய உணவு சாப்பிட்றாரு, திருப்பி 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, இரவு 11 மணிக்கு முடிக்கிறாரு. சார் 74 வயசுல இருக்கிற ஒரு ஆளு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு 6 மணிக்கு ஆரம்பிச்சதா 11 மணிக்கு முடிக்கிறாரு, கண்டினியூஸா பேசுறாரு. பயணம் மேற்கொள்றதுங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அது ஒரு கடுமையான உழைப்பு தான். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு, டெய்லி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான பதிலை சொல்கிறத தாண்டி அவங்க அடுத்த கட்டமாக இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு போயிட்டே இருக்காங்கல்ல, அப்போ ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காங்களா திமுக? இல்லை, அவங்கள்ட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு தைரியம் ஒன்று, பார்த்துக்கலாம் நம்ம தான் ஜெயிப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் களம் அப்படி இல்லை. ஆன்டி பிஜேபியை வச்சே நம்ம ஓட்டிடலான்னு திமுக நம்புகிறது. பாஜக எதிர்ப்பை வைத்துக் கொண்டே ஓட்டி விடலாம் திமுக நம்புகிறது. ஆனால் அது அப்படி இல்லை, களம் வேறு மாதிரி இருக்கிறது. இன்றைய டெபுட்டி சிஎம் பிரச்சாரத்தில் சொல்றாருங்க, எந்த பிரச்சாரம் சப்ஜெக்ட் ஒரு பிரச்சாரத்தில் ஒரு அம்மா கேட்குறாங்க, அண்ணா இந்த மாதிரி டாஸ்மாக் எல்லாம் மூடுன்னு சொன்னீங்களே, ஒரு பொறுப்புல இருக்கிற என்ன சொல்லணும், பண்றமா கண்டிப்பா செய்யலாம். போன வாட்டி சொன்னமே ஓட்டு போட்டீங்களா உதயநிதி கேட்கிறாரு, அந்த வீடியோ இன்னும் இருக்குது. போன வாட்டி சொன்னமே ஓட்டு போட்டீங்க, என்ன மாதிரி மனநல இது, என்ன ஆட்டிடியூட்? முதல்ல உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2வது இடத்துக்கு தான் போட்டி அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கேட்குற இது என்னன்னா, திமுக வந்துட்டு ரொம்ப பலமாக இருக்காங்கப்பா, 2வது இடத்துக்கு தான் போட்டி போட்டு, ஒன்று விஜயா இல்லை அதிமுகவா, இல்லை இன்னொரு கூட்டணி உருவாக போகுது, அந்த கூட்டணியா அப்படிங்கிறதே செட் பண்ணுறாங்க இல்லையா? இதை எடப்பாடி எப்படி எடுத்துப்பார்? எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டு தான், அவருக்கு அது தெரியுது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கட்சி, அதுவும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. ஆளுங்கட்சியோட ஒரு எதிர்கட்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ 30 விழா கொண்டாடினாங்க திமுக. ஓகே, ஒரு நல்ல க்ரௌட் வந்துச்சு, அந்த க்ரௌடு முன்னாடி தான் அவரால் பேச முடியும். பட் பீப்புள் மீட்டை எம்கேஎஸ்ஸால் பண்ண முடியாது. ரொம்ப சீக்கிரம், பிகாஸ் இஸ் அ சிஎம் ரைட் நவ், அவரால் ரொம்ப அதிகமாக போய் பீப்புள் மீட்டை பண்ண முடியாது. இவருக்கு டைம் இருக்கு, பீப்புளை மீட் பண்ண முடியுதுன்னும் போது பீப்புள் அட்ராக்ஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சீக்கிரமாகவும் அதிகமாகவும் கிடைக்கும். நீங்கள் ஊடகத்தில் காமிக்காமல் போங்க, அதெல்லாம் செகண்டரி. பட் ஒருத்தர் காலையில் 11 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு. சங்க நிர்வாகிகள், விவசாயிகள், தொழிலாளிகள், பெண்கள், சுய உதவி குழுக்கள் அப்படின்னு நிறைய பேர், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும் சந்திக்கிறாரு. 1 மணிக்கு முடிக்கிறாரு, மதிய உணவு சாப்பிட்றாரு, திருப்பி 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, இரவு 11 மணிக்கு முடிக்கிறாரு. சார் 74 வயசுல இருக்கிற ஒரு ஆளு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு 6 மணிக்கு ஆரம்பிச்சதா 11 மணிக்கு முடிக்கிறாரு, கண்டினியூஸா பேசுறாரு. பயணம் மேற்கொள்றதுங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அது ஒரு கடுமையான உழைப்பு தான். சும்மா டெல்லி போறாரு வராருன்னு சொல்ல முடியாது. பட் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அதை பண்ணி மேலே வந்துட்டாரு, ஏன்னா மற்றவங்களால முடியல அது. அப்போ அவர் பண்ணி மேலே வராருல்ல. நீங்கள் 2வது விஷயம், நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. அந்த நெரேட்டிவ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இஸ் கண்டினியூஸ்லி மீட்டிங் த பீப்புள். அவர் மக்களை பார்க்குறாரு. இப்போ அவர் சொல்றாரு, 150 இடத்துக்கு மேலே நான் போய் மக்களை பார்த்துட்டு வந்துட்டேன், அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆரவாரம் இருக்குது, ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குன்னு அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். நீங்கள் பல இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தாங்க போட்டி, வேற யாரும் கிரவுண்டில் இல்லைங்க. மற்றவங்க அவங்களுடைய ஆசை இருக்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியின் சீமான் இருக்கிறாருங்க, தாவேக்காவின் விஜய் இருக்கிறாருங்க, அது அவங்களுடைய ஆசைங்க, அவங்க பண்ணிக்கலாங்க. அவருடைய மனசு, அவருடைய எண்ணங்கள் என்னங்கிறத நான் அவங்கள சொல்றேன். அவர் இப்படி தான் யோசிக்கிறாரு, எனக்கும் திமுக தான் போட்டிங்கிறாரு. இது திமுக நல்லா தெரியும். அப்போ தொடர்ச்சியா மக்களை சந்திக்கிறாரு இல்லையா, அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு டோனை கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய தவறுகளை தொடர்ச்சியா அவர் பேசுறாரு. அந்த வாக்குறுதிகளை பற்றின விஷயங்களை வெளியில கொண்டு மக்கள்கிட்ட பரப்புரை மேற்கொள்றாரு. இது அவருக்கு பாசிட்டிவா அமையும் அவர் நம்புறாரு. உண்மையிலேயே திமுகவுக்கு தெரியுங்க, 2021 அதிமுக பாஜக அலையன்ஸ்ல இருந்தாங்க. அன்னைக்கு டிடிவி இல்லை, 19 நல்ல வாக்கு வாங்கியிருந்தார், 5.5% சம்திங் வாங்கினார், அப்புறம் 2% கம்மியா இருந்துச்சு, இஸ் ஃபைன், ஓகே. பட் 24 என்டிஏ தனியா இருந்தாங்க, அதிமுக தனியா இருந்துச்சு. அந்த ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 20 + 18 38 வரும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட கணக்கு, எடப்பாடியோட கணக்கு. அந்த கணக்கை முடிப்பதற்கான வேலையில பாக்குறாங்க. அமமுகவோட இன்னொரு கோபத்துக்கு ஒரு காரணம் இருக்கு, இதை நிறைய பேர் பேசல, நான் சொல்றேன். அமமுகன்ற கட்சி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவில் கரைந்து போய் விட்டது. அதிமுகவில் ஆமா, அதிமுக உள்ள வந்துருச்சு. எவ்வளவு நாளுங்க அதிகாரம் இல்லாம, பொறுப்பு இல்லாம, சின்னம் ரெட்டை. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ரெட்டலை எங்கேயோ அங்கதான் ஓட்டு போடுவான்.
ரெட்டலை இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. தன் கட்சி அலையன்ஸ்ல இருக்குது. அலையன்ஸ்ல இருக்கும்போதே கட்சியை காலி பண்றவர் எடப்பாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அமமுக இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி இப்ப உனக்கு என்ன வேணும், ஒன்றிய செல்ல போக்கு நீ வா நம்ம கட்சிக்கு வாணி சேத்துல வளர்ந்துல ஒரு 500 பேரை கூட்டு போயிருவோம். அங்க இருந்து வந்தவங்க. அப்ப அமமுக அப்படியே காலியாகுது. அமமுகன்ற கட்சி நடத்துறது அதிமுக கைப்பற்றதான் சொல்லிட்டு இருக்காரு டிடிவி தினகரன். அதே நீங்க காலி பண்ணும்போது அவருடைய கட்சி கூட்டணியில் இருப்பாரு. அப்ப அதை காலி பண்ற வேலையை பாக்குறாரு. காலி பண்றது மூலமா தன் கட்சி வலிமையாகுது எடப்பாடி பழனிசாமி அல்டிமேட் கோல். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க 3 பேரையும் வச்சு இவங்க இன்னொரு கேஸ்ட் கால்குலேஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் இப்போ ஒரு கால்குலேஷன்ஸ் ஒரு குண்டத்துக்கு போட்டாரு. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுங்கன்னு போட்டாரு. முடிஞ்சு போச்சு. அவரோட கால்குலேஷன் பார்த்தா நீங்க அதனப்பா கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த மக்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண எனக்கு தெரியும். டிடிவியில் நான் இன்னொரு டிடிவி வளர்த்துட்டு போகிறேன், இன்னொரு ஓபிஎஸ் நான் வளர்த்துட்டு போகிறேன், அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். ஆக்சுவலி செங்கோட்டையினுடைய ஒரு கோவத்துக்கு காரணமும் அதுதான். கோபியில் அவரே ஆளுமை செலுத்திக்கிட்டு இருந்தார் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக. யங்ஸ்டர்ஸ்க்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அதோட பொறுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கால்குலேஷன்ஸை மாற்றும் போது உங்களுக்கு சில சிக்கல்களை வரத்தான் செய்யும். அதை சமாளிக்கிற திறமை உங்கள் தலைமைக்கு இருக்கணும். தலைமை அந்த சமாளிக்கிற திறமை இருக்கிறதுனால தான் கட்சியை கொண்டு போக முடியுது எடப்பாடி பழனிசாமியால். எப்படி வெற்றி நோக்கி கொண்டு போகிறாங்கிறதான் பார்க்கணும். பட் 24 ஏற்பட்ட அந்த ரெண்டுமே தனியாக இருக்கும்போது 38 இருந்துச்சு பார்த்தீங்களா, சேர்ந்தா வரும் நம்புறாங்க. நான் திரும்பி சொல்கிறேன், பாலிடிக்ஸ் எப்பயுமே 1+1 0 கூட மாறும், 1+1 5 கூட மாறும். பாலிடிக்ஸில் வேற கணக்கு. அது உங்களுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அந்த கெமிஸ்ட்ரி ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி அமித்ஷா சில மூவ்ஸ் எடுக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மூவ்ஸ் எடுத்து இவங்களெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நீ என்டிஏக்குள்ளே இரு, எடப்பாடிக்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், என்டிஏக்கு 30 சீட்டா, அதில் 10 சீட்டு பிஜேபி நிற்கும், நீ 3 சீட்டு நீ 3 நின்னுங்க இப்படின்னு பிரித்து அவங்கள ரெட்டலைக்குள்ளே கொண்டு வராமல் மேபி எடப்பாடி சொல்லலாம் ரெட்டெல்லாம் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் என்ன சீட்டு கொடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரலாம். அவர் இருக்கிற இடத்துல நான் பிரச்சாரத்துக்கு வரல, நீ பிரச்சாரத்துக்கு போய்க்க, டிடிவியை பார்த்துக்கிட்டோம் அப்படி கூட சொல்லி உருவாகலாம். சொல்ல முடியாது, நம்ம டூ early கொஞ்சம் பேசுறது. பட் மேபி இட் வில் ஹேப்பன். ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் அந்த ஃபைட்டை எடப்பாடி பண்ணுறாருங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். திமுகக்கு எதிராக நிறைய அந்த வாக்குறுதிகள் குறித்து நிறைய விமர்சனங்களை வந்துட்டு முன்வைக்கிறாருன்னு சொன்னீங்க. இப்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் அவர் வெள்ளை அறிக்கை கொடுங்க, நீங்கள் வந்துட்டு இத்தனை கொடுத்தீங்க, இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, நிறைவேற்றினீங்களா, சரியாக போய் சேர்ந்துச்சா, முக்கியமாக அந்த மகளிர் உதவித்தொகை ஆரம்பித்து நிறைய திட்டங்களை பற்றி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ அண்மையில் நான் ஒன்று பார்த்தேன், அவனுடைய மேகசின் ஐ திங்க் ஸோ அண்ணா வழி திராவிடம். ஆமாம், அண்ணா வழி திராவிடம் அப்படின்ற ஒரு மேகசினில் சில விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலுமே கூட இந்த முயற்சி ஒரு பாராட்டத்தக்க முயற்சியாக நான் பார்க்குறேன். ஒரு கட்சிக்குமே இந்த மாதிரி ஒன்று இருக்கணும். இப்போ திமுகவுக்கு முரசொலி இருக்குது, அதிமுக நவதமாக இருந்தாலுமே கூட இது டிஜிட்டலாக அதை கொண்டு வராங்க. நான் கேள்விப்பட்டேன், நீங்களும் காமிச்சிக்க, நான் பார்த்தேன் அந்த இதுவை, நல்லா இருந்தது. அட் சேம் டைம் நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசு சொல்லியிருந்தாங்க. அண்ணாவை பற்றின சில கோட்ஸ் இருக்குது. எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் என்ன, எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய அண்ணா வழி திராவிடம் என்னவா இருந்துச்சு. ஏன்னா அதில் 2 விஷயத்தை நான் பார்த்தேன். உண்மை திராவிடம், போலி திராவிடம்னு ஒரு பிரித்து காமிக்கிறார். 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து நீட்டில் இருந்தாலுமே கூட தமிழ் வழி அரசு பள்ளி மாணவர்கள் இதன் மூலமாக பலன் பெறக்கூடிய வகையில் அதை மாற்றி அமைத்தவர் எடப்பாடி கே பழனிசாமி. மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதை திமுக வரவேற்று பேசினாங்க. ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன, இந்த 7.5% நான் உயர்த்தி கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன், 12 கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இப்போது வரைக்கும் ஆட்சி அமர்ந்து 4.5 ஆண்டுகள் முடிந்த போதும் கூட தமிழ் வழி அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஏன் இந்த உள்ஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கவில்லை இந்த திராவிட மாடல் அரசு? அப்ப நீங்க பேசுறது போலி திராவிடம் தானே அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. எடப்பாடியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நீ உண்மையிலே திராவிடம் தான் பேசுறன்னா ஏன் இந்த வேலையை பண்ணல? சரிப்பா, நீ வெளிநாடுகளுக்கு போறீங்க, இவ்வளவு பொருளாதாரத்தை ஈட்டுறதா சொல்றீங்க, இவ்வளோ விஷயங்களை பண்ணுறதா பேசிக்கிறீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை விடம்பா. நாங்கள் இந்த ஆட்சியை விட்டு இறங்கும் போது அன்றைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டார். அது ஒரு மாடலாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ ஆட்சியை விட்டு போறீங்கல்ல, ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. இவ்வளவு லாபம், இவ்வளவு வரவு, இவ்வளவு செலவு, செய்திகள் நட்டம், இத்தனை புள்ளி நமக்கு உயர்ந்திருக்கோன்ற செய்திகள் கொடுங்க சார். ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க சார், ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க கொடுங்க சார், சாதாரண மக்கள் பார்க்கட்டும். வெள்ளை அறிக்கையை எடப்பாடி பழனிசாமிக்கு படிக்க தெரியுமான்னு டிஆர்பி ராஜா கேட்கிறாரு. முக ஸ்டாலினுக்கு இந்தியாவின் சுதந்திர நாள் இது, குடியரசு நாள் இதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்றாங்கல்ல, அது எதற்கு இணையானதோ அதே போல தான் அவருக்கு அது இணையானது. ஒருத்தர் பேசும்போது விடுற வார்த்தை நம்ம ரொம்ப பெருசா கண்டுக்கிறது கிடையாது. மேலே இப்போ இந்தியா பிளாக்குக்கு போனாரு, ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தி தான் சொன்னாரு. சரி, அது ஒரு சின்ன ஒரு மனித பிழை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கவே கூடாது. ஆனா அதை பெருசுப்படுத்தி பேசினா உனக்கு காயமாகுது இல்ல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெள்ளை அறிக்கை கேட்டா உனக்கு தெரியுமான்னு கேட்கறது என்ன அர்த்தம்?
இது என்ன மாதிரியான பார்வை முதல்ல தொடர்ந்து அது இருந்துகிட்டே தான் இருக்குது. கேட்குற கேள்வியை பதிலை தாண்டி இன்னொரு பக்கம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்லை அது வந்து அந்த ஆட்டிடியூடுங்க, அந்த மனப்பான்மை, அது வந்து ஒரு ஆணவ போக்கான மனப்பான்மை. நீங்கள் உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு அப்படின்னா, இப்போ நான் கேட்டேன் பாருங்க ஒரு கேள்வி, உச்சநீதிமன்றம் கேட்குது தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நீ ஏங்க அவங்க வந்து 10 ஆண்டுகள் மேலே ஆகுதுங்க, 16,000 ரூபாய் சம்பளம், 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. யாரு? உங்களையும் என்னையும் இவரையும் கொரோனா காலகட்டத்தில் காப்பாற்றின செவிலியர்கள் உயிரை பணைய வச்சு வேலை பார்த்தாங்க. 18,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு. இப்போ வரைக்கும் அவங்க சும்மா வரல சார், எக்ஸாம் எழுதி வந்தாங்க சார், எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி வந்தாங்க. அவங்க எக்ஸாம் எழுதி வந்து அவங்கள பர்மனன்ட் பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கேட்டா நிதி இல்லை, துட்டு இல்லை, காசு இல்லை. இந்த ஆட்சி முடி இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இந்த 6 மாசத்துக்குள்ள கடந்த ஜூலை மாசம் 15ஆம் தேதி காமராஜர் ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. எப்படி கொண்டு வந்தீங்க? எங்கிருந்து வந்துச்சு காசு? அதன் பிறகு நலம் காக்கும் ஸ்டாலின் கொண்டு வந்தீங்க. எப்படி கொண்டு வந்து எங்கிருந்து வந்துச்சு காசு? இப்போ 2 நாளுக்கு முன்னாடி அன்பு கரங்கள்னு கொண்டு வந்திருக்கிறீங்க. எப்படி எங்கிருந்து காசு வந்தது? அந்த அன்பு கரங்கள் திட்டம் நல்ல திட்டம் தான். இல்லை, இளையராஜா பாராட்டு விழா வரைக்குமே இந்த கேள்வி பண்றீங்களே. எல்லாத்துக்கும் பண்றதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா? இது நாங்க நம்பணுமா? அப்ப நீங்க எண்ட் ஆஃப் த டே ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க திட்டங்களை கொண்டு வரீங்கனாலே இது ஒரு கவர்ச்சி திட்டம், விளம்பர மாடல் தான் அப்படிங்கறத நீங்களே நிறுவுறீங்க. இல்ல, அதுக்கான பதில் சொல்ல மாட்டாங்கல்ல. இப்ப நீங்க ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கான பதிலை சொல்றதை தாண்டி அவங்க அடுத்த கட்டமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு போயிட்டே இருக்காங்கல்ல. அப்ப ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்களா திமுக? இல்ல, அவங்கள்ட்ட வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு நீங்க சொல்ற ஒரு தைரியம் ஒன்று இருக்கு. பார்த்துக்கலாம், நம்ம தான் ஜெயிப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் களம் அப்படி இல்லை. ஆன்டி பிஜேபியை வச்சே நம்ம ஓட்டிடலான்னு திமுக நம்புகிறது. பாஜக எதிர்ப்பை வைத்துக் கொண்டே ஓட்டி விடலாம் திமுக நம்புகிறது. ஆனால் அது அப்படி இல்லை, களம் வேறு மாதிரி இருக்கிறது. அந்த இடத்தை தான் இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. அந்த அண்ணாவழி திராவிடம் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இதுல அவங்க நிறைய எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு. வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு, உண்மையான திராவிடம்னா என்ன, நீ போலியான திராவிடம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இவங்க அம்பலப்படுத்துறாரு. கூடுதலாக என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை செய்யலங்கிறத பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீங்க என்னெல்லாம் இப்ப மாதம் கணக்கெடுப்பு எடுப்புன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? இது ஒரு ஃபேரான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் என்னன்னு அவர் சொல்லணும்ல. எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? இல்ல, இப்ப கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கொடுக்குறீங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி கொடுக்காத சேர்த்து கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாதுல்ல உங்களால. காசே தான் உங்கள்கிட்ட கஜானாவே காலியாக கிடக்கு. அப்போ இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, 505 கொடுத்தீங்க, எத்தனை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதுதான் திமுக எடுக்கிற ஆன்டி பிஜேபி இருக்கு பாத்தீங்களா, அதை டைல்யூட் பண்ணிடும்ன்ற. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆன்டி பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டுக்கு கேட்டா இருக்கு சார், நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டு மண்ணு பாஜகவுக்கு எதிரான மண்ணு தான், இந்துத்துவத்துக்கு எதிரான மண்ணு தான், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷன் 2026 பிஜேபிக்கான தேர்தல் அல்ல, திமுக அதிமுக போன்ற மாநில கட்சிகளுக்கு இடையான ஒரு தேர்தல். அது இங்க மாநில கட்சிகள் தான் கோலச்ச முடியும். தமிழ்நாட்டு மண் அப்படிப்பட்ட ஒரு மண், அது பிஜேபிக்கு தெரியுது. ஆச்சரியப்படுவீங்க நீங்க. செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளுக்கு தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வாழ்த்து போடுறாரு சார். இந்த மாதிரி காட்சி நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நீங்க தெரியல, இதுக்கு முன்னாடி போட்டுருக்கலான்னு தெரியல, நான் இப்பதான் பாக்குறேன். பட் அது பாருங்க, நீங்க தமிழ்நாட்டு உணர்வோடு கலந்திருக்கிறவர்களை நீங்கள் பிரிச்சுட்டு ஒதுக்கிட்டு நீங்க நடத்தவே முடியாது. தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க, பட் இந்த காலகட்டத்தில் ரொம்ப டீப். இது என்னன்னா, இது வந்து ஒரு கூட்டணி ஜெல்ல நோக்கியும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுது. அதிமுக எனக்கு அண்ணாவை கையில் எடுத்து அண்ணா வழி திராவிடம்னு பேசுறது, அதை பத்தி கொண்டு போய் பரப்புரை மேற்கொள்றது, நாங்க பேசுறதா உண்மையான திராவிடம்னு சொல்றதா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்ல மூவ். அது ஆக்சுவலி டெக்னிக். அது தொடர்ச்சி அவங்க பயன்படுத்தட்டும். இல்ல, இப்ப தொடர்ந்து அது அந்த லெவல்ல இறங்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில என்னென்ன பண்ணலாம். இப்போ நீங்க கூட பார்த்துருப்பீங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் டக்குனு வீடியோ எடுத்து காட்டுறாரு. இவ்வளோ பேசியிருக்காருங்க முக ஸ்டாலின், இவ்வளோ பேசிட்டு இன்னைக்கு அவர் தான் வந்து அவருடைய தளபதின்ற மாதிரி பேசிக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ இந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு மேகசின் விட்டு அதில் இவ்வளோ விஷயங்களையும் லிஸ்ட் பண்ணி தொடர்ந்து அவர் மேலே இருந்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவருக்கு ஒன்றும் தெரியாது, எடப்பாடி பழனிசாமி என்ன விவசாயம் பார்த்துட்டு இருந்த மனுஷன், இவர்கிட்ட என்னங்க நீங்கள் போய் தெரிய போகுது, ஒரு ஆளுமை இல்லை, இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அதற்கான எதிர் மூவ் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் சரியான ஒரு பாயிண்டை பிடிச்சிங்க ப்ரோ. 2014ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது சோஷியல் மீடியா. நார்த் இந்தியாவில் சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி இருந்துச்சு, ஃபேஸ்புக்கு மற்றதெல்லாம் எல்லாமே இருந்தது. ப்ளஸ் அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு, பணத்தை வாரி அரைச்சு எல்லாத்தையும் கோடி மீடியாவை மாற்றினாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம இப்போ பேச வேண்டாம், இரலவென்ட் டு த கான்டெக்ஸ்டாக மாறிடும். 2021ஆம் ஆண்டு திமுக அதை பயன்படுத்தினாங்க. எல்லா ஊடகங்களும் பொதுவாக இருக்கிறவங்களும் கூட திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்க. டெக்னிக்கல் கிரவுண்டில் திமுக ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க.
மக்கள் மைண்ட் செட்டில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி விளம்பரங்களை போட ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மூவை தாமதமானாலும் பரவாயில்ல, இப்போ சரியான நேரத்தில் கையில் எடுத்துக்கிறது அதிமுக நான் சொல்கிறேன். இப்போ கையில் எடுத்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணலை. ஆனால் இப்போ கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு முயற்சியை தான் இந்த முயற்சியை பார்க்குறேன். இப்போ அண்மையில் பண்ணாங்க, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒன்று, உருட்டுகளும் திருட்டுகளும்னு ஒன்று நல்ல ஒரு விஷயம் தான். அது நல்லா பண்ணாங்க. அந்த விஜயபாஸ்கர்னு நினைக்கிறேன், உருட்டி போட்டு ஒன்று வைக்கிறது, அது மாதிரி பண்ணாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவ் தான். நகைச்சுவையோடு நீங்கள் சில விஷயங்களை சொல்லும்போது டக்கு ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. ஆமாம், சொன்னாங்களே செய்யவே இல்லையே, அவங்க ஏமாத்தி விட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும், பாமர மக்களுக்கு தோணும். இப்போ டிஜிட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணா வழி திராவிடம்ல ஒரு முக்கியமான மேட்டர் தொடர்றாரு. அதை திமுக தொடர்ந்து பேசவே மறுக்குது, ஊடகங்களும் பேச மறுக்குது. முக்கியமான விஷயம் கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்தால 66 உயிர்களை காவு கொடுத்த மாடல் திராவிட மாடல். இன்னைக்கு இப்ப அண்மையில திமுகவை சேர்ந்த ஒரு நபர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து கைது செய்யப்பட்டிருக்காருன்னு நம்ம செய்திகள்ல படிக்கிறோம், பார்க்கிறோம். போலீஸ் துறை, காவல்துறை போய் பிடிச்சிருக்கிறாங்க. சரி, ரைட்டு. இந்த கள்ளச்சாராயத்தையும் மதுவையும் போதைப் பொருட்களையும் கஞ்சா புழக்கத்தையும் கட்டுப்படுத்த திமுக மாடல் எடுத்து நடவடிக்கை என்ன? அதான் போலி திராவிடம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உறுதிமொழி எடுக்கிறன்ற மாதிரி ஒரு 4 பேரை வீடியோ போட வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகைகள் வச்சு வீடியோ போட்டுறீங்க. அது போதுமா? மாற்றவும் ஃபுல்லாக நடிகராக தான் இருக்கான். இந்த சிக்கலில் மாற்றவும் பூரா நடிகராக தான் இருக்கான். ஆனால் அவனை வச்சு நீங்கள் வீடியோ போடுறீங்க, போதைக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு. அப்போ நீங்கள் போதைக்கு எதிரான இயக்கத்தை எங்கே நடத்தியிருக்கிறீங்க? தி நியூஸ் மினிட் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஊடகம் ஒரு சர்வே எடுத்துருக்கிறாங்க, ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டிஐ போட்டு வாங்கினதுல ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய டாஸ்மாக் வருமானம் ஒரு 50,000 கோடி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு. அப்படின்னா அதில் எத்தனை சதவிகிதத்தை போதைக்கு எதிரான குடி மறுவாழ்வு மையங்கள் அமைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க சார். 1% கூட இந்த தமிழக அரசு பயன்படுத்தல. 1%. 50,000 கோடினா 50 கோடி கூட நீங்க ஒதுக்கல. மாவட்டத்துக்கு ஒரு குடி மறுவாழ்வு மையம், குடிமீட்பு மையம் இருக்கணும். இருக்கா? என் கூட வாங்க, சென்னையில் எத்தனை இருக்குன்னு காமிங்க, காஞ்சிபுரத்தில் காமிங்க, நாமக்கல்ல காமிங்க. இதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இருந்து சாகடிச்ச இந்த மாடல் இருக்குல்ல, அங்கே போய் கள்ளக்குறிச்சியில் இருக்கான்னு விழுப்புரத்தில் காமிங்க பார்ப்போம். மேட்ரு என்னன்னா, இவங்களுக்கு அதை நோக்கிய எண்ணமே இல்லை. நீங்க போதை ஒழிப்புக்கோ அல்லது கள்ளச்சாராய ஒழிப்புக்கோ சாராய ஆலைகளுக்கு எதிரான மனநிலையோ கொண்டு வரக்கூடிய எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறீங்க. அதை அதிமுக இன்னும் வலிமையா செய்யணும் சார். என்னை கேட்டீங்கன்னா, இவங்க இன்னும் அதிகமாக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்தணும். இப்போ இது பண்றீங்க, இதை விட அதிகமா பண்ணணுங்கிற அதிமுக இன்னும் அதிகமா, ஆமா, இன்னும் வீரியமா பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சமூகத்தோட எதிர்காலமே இளைஞர்கள் தான் சார். அந்த இளைஞர்களை ஒட்டுமொத்தமா அழிச்சு நாசமாக்கி அவன் மூளையை மழுங்கடிக்க செஞ்சு அவனை சிந்திக்கவே தெரியாதவனா மாத்தி அவனை ஒரு தற்குறியா மாத்தி நிக்க வைக்கிறது இந்த சாராயம், இந்த போதை பொருட்கள் தான். அப்ப அதை ஒழிப்பதற்கான வேலையை இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பண்ணாம ஒரு ஃபெயிலியரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்ட வேண்டிய பொறுப்பு தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அப்ப அதை ஒரு பிரச்சாரமா இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. அந்த அண்ணா வழி திராவிடம் நான் பார்த்தேன். அண்ணாவே சொன்னார் இல்ல, மதுவால் கிடைக்கக்கூடிய வருமானம் என்னது, இந்த வெண்குஷ்டம் வந்தவங்களுடைய அந்த மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பார்க்குறாரு, மதுவால் இருக்கக்கூடிய வருமானம் வேணாம் ஏன் அப்படிங்கிறாரு. அதிமுக அதை ஒரு வாக்குறுதியாக கொடுக்கணும்னு ஒரு ஊடகவியலராக ஒரு பொதுமக்களின் பிரஜையா நான் கேட்கிறேன். மதுவிலக்கு கொண்டு வாங்க படிப்படியா, ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? நீங்களும் அதை வாக்குறுதியா கொடுங்க. ஜெயலலிதா அவர்கள் முயற்சி பண்ணா அது திமுக கொடுக்கல, அதுக்கு கேள்வி கேளுங்கன்ற. இன்றைய டெபுட்டி சிஎம் பிரச்சாரத்துல சொல்றாருங்க, எந்த பிரச்சாரம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஒரு பிரச்சாரத்துல ஒரு அம்மா கேட்கறாங்க, ஆனா இந்த மாதிரி டாஸ்மாக் எல்லாம் மூடுன்னு சொன்னீங்களே, ஒரு பொறுப்புல இருக்கிற என்ன சொல்லணும்? பண்றமா, கண்டிப்பா செய்யறோம். போன வாட்டி சொன்னமே ஓட்டு போட்டீங்களா? உதயநிதி கேட்கிறாரு. அந்த வீடியோ இன்னும் இருக்குது. போன வாட்டி சொன்னமே ஓட்டு போட்டீங்க, எங்க ஓட்டு போடுறாரு போடல. மக்கள் ஒருத்த வீட்டுல ஒரு அம்மா தன் தாலி அறுக்கிறாங்க, இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு சொன்னா ஆதரவா நிப்பீங்களா? ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்பீங்களா? இது என்ன மாதிரி மனநல, இது என்ன ஆட்டிடியூட் முதல்ல? அப்ப இதையெல்லாம் இங்க எடுத்து பேசுவதற்கு ஒரு கட்சி தேவை, ஒரு எதிர்கட்சி தேவை, மக்களுடைய குரல் தேவை. அந்த மக்களோட குரலா, எதிர்கட்சியின் குரலா எல்லாரும் வீரியமா ஒழிக்கணும்ன்றதான் நம்ம பொண்ணோட விருப்பமா இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி ஃபோர்ஸா பண்ணா வாழ்த்துக்கள், அவர் வரப்போறாரு. சீமான் பண்ணா அவர் வரப்போறாரு. விஜய் பண்ணா அவர் வரப்போறாரு. யார் வேணாலும் பண்ணட்டும், ஆனா பண்ணணுங்கிற விஷயத்தை நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி, மிக்க நன்றி.